இன்றைக்கு என்ன நாள்? ஆமாம், ஈஸ்டர்னு சொல்லக்கூடாது, உயிர் தெழுந்த நாள். ஆமென், அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் ஈஸ்டர்னு சொன்னால் அமெரிக்காவில் எல்லாம் முட்டை தேடுறதுக்கு போகிறாங்களாம். என்னவா மாறிடுச்சு? முட்டை திருநாளாக மாறிடுச்சு அமெரிக்காவில். யாரும் என்ன பண்ணுறதில்ல, இயேசு கிறிஸ்துடைய உயிர் தெழுந்தலை யாரும் கொண்டாடுறதில்ல. பசங்க எல்லாரும் பிக்னிக் போய் ஒவ்வொரு இடத்துலையும் முட்டையை ஒளிய வச்சு மறைய வச்சு அதை தேடி கண்டுபிடிச்சி விளையாண்டுக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ரோமர்களுடைய பண்டிகை. ஈஸ்டர் என்பது ரோமர்களுடைய பண்டிகை. அதை யாரும் கொண்டாடக்கூடாது, ரோமர்கள் தான் அந்த ஈஸ்டரே உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு விதமான ஒரு விக்கிரகத்துக்கு உண்டான ஒரு பலியை செலுத்துகிற ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நம்ம தெளிவாக இருக்கணும். என்ன தெளிவாக இருக்கணும்? நாங்கள் முட்டையும் கொண்டாடுறதில்ல, ரோமருடைய பண்டிகையும் கொண்டாடுறதில்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அறிவிக்கப்பட்டிருக்கிறது? தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் இயேசு கிறிஸ்து பலமுறை திரும்ப திரும்ப அவர் சொன்ன ஒரு காரியம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8:31. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் ஆகாதவர் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பிறகு உயிர் தெழுந்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். அவர் சொன்ன செய்தியிலே உயிர் தெழுதல் என்பது இருந்தது. ஆனால் எல்லாரும் கூர்ந்து கவனிக்கவில்லை. இன்னைக்கு பாஸ்டர் பேசும்போது பாதி பேர் கேஸ் எப்போ வரும் வீட்டுக்கு, நேற்று ஆர்டர் போட்டோமே நாளைக்கு வருமா, இன்னைக்கு வருமா, இன்னும் கொஞ்சம் பேர் இன்றைக்கி மட்டன் வாங்கலாமா, சிக்கன் வாங்கலாமா, இன்னும் பாதி பேர் மீன் வாங்கலாமா, அடுத்து பாதி பேர் டிக்கெட் புக் பண்ணி ரெடியாக இருக்கிறாங்க. எப்போ முடிப்பார் உடனே பெட்டியை கட்டிட்டு. எல்லாருக்கும் ஒவ்வொரு சிந்தனை இருக்கும். அந்த சிந்தனை நடுவில் பாதி போய் சேரும், பாதி போய் சேராது. அன்றைக்கி இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், 3ஆம் நாளிலே நான் உயிரோடு எழும்புவேன் என்று கர்த்தர் சொன்னார். இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆனால் எல்லாரும் மறந்து போயிட்டாங்க. யாருமே கல்லறைக்கு போய் பார்க்கல. யாராவது போய் பார்த்தாங்களா? ஒரே ஒரு பெண்மணி மட்டும் தான் போய் பார்க்குது. அதுவும் அழுதுகிட்டு போகுது, இயேசுவை பிரிஞ்சு இருக்க முடியாமல். மற்றவெல்லாம் வந்த வேலையை பார்த்துட்டு அவன் போயிட்டான். நான் அடிக்கடி பாருங்கள், பிலிப்பைன்ஸ் போகும்போதெல்லாம் நான் அப்படி ஃப்ளைட் ஏறினேன்னா இங்கே நிறைய பேர் ஏறிடுவாங்க. சர்ச்சு காற்று வாங்கிட்டு கிடக்கும். திரும்பி வந்ததுக்கப்புறம் பாஸ்டர் வந்துட்டாரா அப்படின்னு ஒவ்வொரு ஆளாக வந்து எட்டி பார்ப்பாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து மேலே ஏறினோடனே எல்லாரும் அவன் வீட்டுக்கு போயிட்டான். இனிமேல் நடத்துறதுக்கு ஆள் இல்லை. ஏன்பா, இப்போ இவ்வளோ நாள் இருந்தாருங்க, எங்களோடு சேர்ந்து ஊழியம் பண்ணார், இப்போ அவர் போயிட்டார், அடுத்து என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல. அடுத்து வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அடுத்த அதிகாரத்தில் மார்க் 9:31 வாசிங்க. மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுத்த பிறகு கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுவார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு என்ன பண்ணாராம்? போதகம் பண்ணினாராம். பலமுறை சொல்லியிருக்கிறாருங்க, நான் 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்புவேன், 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்புவேன், 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்புவேன். ஆனால் உயிர்த்தெழுதலை பற்றி அவங்களுக்கு தெரியல. அதில் ஒரு குரூப்பு உயிர்த்தெழுதலே இல்லை அப்படின்னு சொல்கிற குரூப்பு யூதர்கள் இல்லை.
ஒருத்தர் தான் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறாங்க, ஒருத்தர் நம்புறதே இல்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமில் கூட உயிர்த்தெழுதல் இருக்குது. ஆனால் கடவுள் உயிர்த்தெழ மாட்டார், மனுஷங்க தான் உயிர்த்தெழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இந்து மதம் என்னவா போச்சு? இந்து மதம் நம்முடைய உயிர்த்தெழுதல் இன்கார்னேஷனாக போயிடுச்சு. நம்ம என்ன செய்கிறோமோ, நம்ம என்ன நல்லது செஞ்சால் அடுத்த ஜென்மத்தில் நல்லதாக பிறப்போம், இல்லைன்னா வேறு ஏதாவது பிறந்துருவோம். அப்படித்தான் அவங்களுக்கு சைக்கிள், அதாவது திரும்ப 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 அந்த பர்த்து நடந்துக்கிட்டே இருக்கும். மறுபடியும் மறுபடியும் பிறப்போம், பூமியில் பிறப்போம். 7 முறை பிறப்போமா? எத்தனை முறை? யாராவது இந்து மதத்துலேருந்து வந்தவங்க சொல்லுங்கள், எத்தனை முறை சொல்லுங்கள் சிஸ்டர்? 7 முறை. கரெக்டு, கரெக்டாக. ஒரு சில டைம் செக் பண்ணிக்கிறேன், தப்பாக சொல்லக்கூடாது. 7 முறை என்ன பண்ணுவாங்களாம்? பிறப்பாங்களாம். அப்போ அவங்க ஆவி உயிர்ப்பிக்கப்படும், சரீரம் உயிர்ப்பிக்கப்படும் சொல்லலை, ஆவி மட்டும்தான் உயிர்ப்பிக்கப்படும், சோல். நிறைய மதங்களிலே சோல், சரீரம் கிடையாது, ஆத்மாவும் உயிர்ப்பிக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குதே தவிர சரீரம் உயிர்ப்பிக்கப்படும் என்கிற நம்பிக்கை இல்லை. அதே போல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லும்போது ஒருவேளை இவங்க என்ன நினச்சிருக்கலாம்? ஆத்மாவில் உயிர்த்தெழுதலை பற்றி இவர் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்புவேன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? எப்படி ஒருவன் உயிரோடு எழும்ப முடியும்? அவங்களுக்கு புரியல. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 8 வாசிச்சாச்சு, 9 வாசிச்சாச்சு, இப்போ 10:34 வாசிங்க. அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். 3 அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம், 3 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, நான் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொல்லிட்டு. இவ்வளவு முக்கியமான அந்த உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை பார்க்கும்போது எப்படி பிறப்பு முக்கியமோ, அதே போல எப்படி மரணம் முக்கியமோ, அப்படியே போல இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை விசுவாசியாத கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அநேக சபைகளில் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் சந்தேகத்தோடு பார்க்கப்படுகிறது. அவர்களும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த உயிர்த்தெழுதலை அவர்கள் விசுவாசிப்பதில்லை. இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நாம் பிரிக்கவே முடியாது. எப்படி இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய ஊழியத்தையும் பிரிக்க முடியாதோ, அதே போல இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நாம் பிரிக்கவே முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் என்பது புதுசாக நடந்ததல்ல, சொல்லாமல் நடந்ததல்ல, தேவனால் திட்டமிட்டப்பட்டு கர்த்தர் கொடுத்த திட்டத்தின் கீழே தான் இயேசு கிறிஸ்து மரித்து அவர் சொன்னபடியே 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருக்கிறார். அல்லேலூயா. இது ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம். மனுஷகுமாரன் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய திட்டம். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் உயிர்த்தெழுதலை பற்றி பவுல் பேசும்போது 14 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:14 வாசிங்க. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதாலே தேவனுக்கு பொய் சாட்சி சொல்லுகிறார்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை, கிறிஸ்து எழுந்திராவிட்டால்
உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். போதும். இந்த வசனத்தை பார்க்கும்போது இது ஏன் சொல்லுகிறார்? கொரிந்து சபையில் பார்க்கும்போது இப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பிட்டார். எழும்பின பிறகு சும்மா போல எல்லாருக்கும் காட்சி அளித்தார். வேதம் சொல்லுகிறது 500க்கும் அதிகமானவர்களுக்கு மேலே அவர் என்ன பண்ணாராம்? காட்சி அளித்துட்டு தான் அவர் என்ன பண்ணார்? மேலே ஏறி போனார். இப்போ அதை பார்த்தவங்க மற்றவங்க கிட்ட போய் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பிட்டாருங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பிட்டாருங்கன்னு. ஆனால் அதுலேயும் ஒரு கூட்டம் இவனுங்க போய் சொல்கிறாங்க. எப்படி? அந்த கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது இஸ்ரவேலில். இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலில் இருக்குது. யூதர்களில் பெரும்பான்மையானவர்கள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பவில்லை, அவருடைய சரீரத்தை சீசர்கள் திருடி கொண்டு அவர் உயிர் தெழுந்துட்டார் என்று சொல்லி எல்லாரிடத்திலும் கட்டுக்கதைகளை பரப்புகிறார்கள் என்று சொன்ன அந்த அவங்க சொன்ன அந்த சட்டம், அவங்க இயற்றின அந்த காரியம் இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் மத்தியில் நம்பப்படுகிறது. அப்போ கொரிந்து சபையில் போகும்போது பவுல் சொல்லுகிறார், ஒரு ஒரு டயலாக், இது நல்ல ஒரு டயலாக். என்னன்னு சொன்னால், முதலாவது நம்முடைய ரட்சிப்பு எப்படி வருகிறது என்பதை யோசித்து பாருங்கள். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு அடையாளமே என்னன்னு சொன்னால், கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறோம். இனி பாவம் நம்மோடு இல்லை. இப்போ பாவம் சொன்னால் என்ன? மரணம். மரணம் எப்படி உண்டாச்சு? கர்த்தர் சபிக்கிறார், நீங்கள் போய் நான் ஏன் மனுஷனை உண்டாக்கினேன் என்று சொல்லி மனஸ்தாபப்படுகிறார். அதுக்கப்புறம் அவனுடைய ஆயுஷ் நாட்களை குறைக்கிறார். ஆயுஷ் நாட்களை குறைச்சது மட்டுமல்ல, ஏதேன் தோட்டத்தில் போய் சொல்கிறார், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட, நீ மண்ணுக்கே என்ன பண்ணுவ? திரும்புவ அப்படின்னு சொல்லிட்டார். ஒரே வார்த்தை. அப்போ எங்கேருந்து எடுக்கப்படுகிறதோ அங்கே நீ திரும்புவோம். எல்லாரும் நம்ம மண்ணுக்கு தான் போக போகிறோம். இந்த மரணம் என்பது நாம் யாரும் விரும்பி போய் என்ன பண்ணலை? பெற்றுக்கொள்ளவில்லை. யாருக்கும் விரும்பி அந்த மரணம் கிடைக்கல. நம்ம மேல் திணிக்கப்பட்ட ஒரு சாபம் அந்த மரணம். எதன் மூலமாக வந்துச்சு? பாவத்தின் மூலமாக தான் வந்துச்சு. அப்போது இன்றைக்கு ரட்சிப்பை பற்றி பேசும்போது இயேசு கிறிஸ்து, நான் உன்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டேன், நான் உன்னை ரட்சித்துட்டேன், இன்றைக்கு நீ என்னோடு, போன வெள்ளிக்கிழமை பேசுனீங்களே, இன்றைக்கு நீ என்னோடு எங்கே இருப்ப? பரதேசில். இப்படிலாம் சொல்லும்போது அவர் எதை சொல்கிறாரு? ஏன்னா எல்லாரும் மண்ணுக்கு தான் போக போகிறோம். மண்ணுக்கு போகிற ஜனங்களை பார்த்து, நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, நீ என்னோட பரதேசியில் இருப்ப, நீ நான் உன்னை மாற்றிட்டேன், நான் உன்னை விடுதலையாக்கிட்டேன், நான் உன்னை வெளியே கொண்டு வந்துட்டேன், இனி பாவம் செய்யாத, இனி பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்காத, நான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன். இப்படிலாம் சொல்லும்போது பவுல் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து முதலாவது அவர் உயிரோடு எழும்பவில்லைன்னு சொன்னால் நம்மளுடைய ரட்சிப்பை குறித்து பேசுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. ஏன்னு சொன்னால் ரட்சிப்பை எப்படி வருது? பாவத்தின் விடுதலையிலிருந்து தான் வருது. அப்போ பாவத்தின் விடுதலை எப்படி நடந்ததுன்னு சொன்னால், உயிர்த்தெழுதலின் மூலமாக தான் பாவத்திலிருந்து விடுதலை. இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் இல்லை, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பில் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்தது மாத்திரமல்ல, மறுபடியும் உயிரோடு எழும்பினாரே, அதன் மூலமாக தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்ற முக்கியமான அந்த அதிகாரத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அடையாளத்தை பெற்றிருக்கிறோம். நம்ம பண்ணுகிற பிரசங்கம், நம்ம பண்ணுகிற ஜபம், செத்துப்போன ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம ஜபம் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னான், செத்துப்போன ஆளை பற்றி நம்ம போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னான், என்ன நடக்கும்? இன்றைக்கி கௌதம புத்தா ஒரு செத்து போன ஆள், அவன் போய் என்ன பண்ணுறான்? கௌதம புத்தாவை பற்றி பேசுகிறான். எப்படி இருக்குது? எல்லாமே ஒன்றும் கிடையாது. அங்கே எங்கேயா அற்புதம் நடக்குதா? அங்கேனா அதிசயம் நடக்குதா? இல்லை. அவன் சொல்கிறதெல்லாம் என்ன? கடவுள் ஒரே வழி, நீ தியானம் பண்ணினா நீயும் கௌதம புத்தா மாதிரி
தியானம் பண்ணிகிட்டே இருந்தீன்னு சொன்னால் ஒரு நாள் நீ கடவுளை பார்ப்ப, அவ்வளோதான். ஒரு நாள் நீ கடவுளை பார்ப்ப. நீ பரலோகத்துக்கு போவங்கிற நம்பிக்கை இருக்கா? இல்லை. ராபர்ட் முகமது செத்து போயிட்டார். ஆனால் அவர் எழுதின புஸ்தகம் இன்றைக்கி இருக்குது. அந்த புஸ்தகத்தில் 2 பேர் சண்டை போட்டுக்கலாம். நல்லா இன்றைக்கி பார்க்குறோம். உலக சண்டையே அதில் தான் வந்திருக்குது. ஒருத்தர் சொல்கிறான், நாங்கள் தான் உண்மையான முஸ்லீம்கள், குரான் இப்படி தான் பேசப்பட்டிருக்கிறது, இப்படி தான் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது, நாங்கள் முகமதுடைய வம்சத்தில் வந்தவர்கள், நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு தான் கீழ்ப்படியணும். இவனுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் யாரா எங்களுக்கு சொல்கிறதுக்கு, நாங்களும் முகமதுடைய வழி வந்தவர்கள் தான். ஆனால் அந்த சண்டையை தீர்க்கிறதுக்கு இன்றைக்கி முகமது இல்லை. ஆனால் 2 பேர் சண்டை போட்டுக்கிறான். உலக போரா மாறிடுச்சு. இன்றைக்கி பெரிய பிரச்சனைகள். ஏன்னு சொன்னால் அவர்கள் மறைந்து போனார்கள், அவர்களுடைய உபதேசம் மறைந்து போனது. அவர்கள் மறைந்து போனார்கள், ஆலோசனை சொல்ல ஆள் இல்லை, ஜனங்கள் எல்லாரும் பிரிந்து போனார்கள், ஒன்று சேர்க்க ஆள் இல்லை. அதே போல கிறிஸ்து மரித்து போயிருந்தார்னு சொன்னால், மறுபடியும் உயிரோடு எழும்பவில்லை என்று சொன்னால், 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. அதோட எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லி, அவர் முடிஞ்சதுன்னு சொன்ன மாதிரி நம்ம ஆட்கள் எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லி அப்போயே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அற்புதம் நடந்திருக்காது, அதிசயம் நடந்திருக்காது. ஆனால் அதற்கு பிறகுதான் இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தை காட்டிலும் பிரதானமான ஊழியம், மிகவும் பெரிதான ஊழியத்தை கர்த்தர் பரிசுத்த ஆவியின் துணையை கொண்டு அப்போஸ்தலர் காலத்தில் நடப்பித்தார்னு சொன்னால், அது மரித்து போன இயேசு கிறிஸ்துவை பற்றி அல்ல, உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி. அல்லேலூயா. ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பவில்லை என்று சொன்னால், யாரை குறித்து நாம் பிரசங்கம் பண்ணுவோம்? யாரைக்கு சாட்சியாய் நம்ம போய் ஜனங்க மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுவோம்? யாருடைய நாமத்தை நம்ம பயன்படுத்துவோம்? யாரும் மரித்து போனவங்களுடைய நாமத்தை பயன்படுத்துறதில்லை. இன்றைக்கு அநேகர் கல் மண்ணோடைய நாமத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. கல் மண் யார் உருவாக்குனது? நம்ம உருவாக்குனது. அது கேட்கலன்னு சொன்னால் இன்னொன்று உருவாக்கிடுறான். அதுவும் கேட்கலன்னு சொன்னால் இன்னொன்று உருவாக்கிடுறான். சரி, உருவாக்கி பார்த்து இப்போ கடைசியில் மனுஷனே என்னவா மாறிட்டான்? கடவுளாக மாறிட்டான். ட்ரம்புக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கான் நம்மால். யார் கட்டியிருக்கிறான்? ட்ரம்புக்கு. இன்றைக்கி ட்ரம்ப் அவுட் ஆயிடுச்சா? அவன் என்னைக்கு கோயில் கட்டினாலும் தெரில, என்னைக்கு பூஜை போட்டாலும் தெரில, இந்த ஆள் காலியாக போகிறான் இன்னைக்கு. அப்போ ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? ஒருத்தரை கடவுளாக உருவாக்கிடுறாங்க. அவன் உயிர் தள்ள மாட்டான், கல் மண்ணு பேசாது. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்ற நிச்சயம், விசுவாசம் இது இருப்பதால தான் இன்றைக்கும் அதிசயங்கள் அற்புதங்கள் அவருடைய நாமத்தினால நடந்து கொண்டு இருக்கிறது. இயேசு என்ற நாமத்தை கேட்ட உடனே சிறைச்சாலைகள் உடைகிறது. அப்போஸ்தலர் காலத்தில் குத்த வரான், அப்படியே கத்தியை கீழே போட்டு போகிறான். அன்னைக்கு மட்டும் நினச்சா இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. பெங்களூரில் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் சொல்கிறார், இந்த கையால் பைபிளெல்லாம் கிழிச்சேன். ஒரு நாள் ஒரு பாஸ்டரை அடிக்கணும்னு சொல்லி வேகமாக வண்டி எடுத்துட்டு வண்டியில் உட்காந்துட்டு அந்த பாஸ்டர் ஆராதனைக்கு நடத்திட்டு இருந்தார். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக சர்ச்சுக்கு வெளியே போனேன். கத்தி எல்லாத்தையும் உள்ளே சொருகி இருக்கிறேன், கட்டையெல்லாம் வச்சிருக்கிறேன், வண்டியில் போய் அடிக்கலான்னு உள்ளே போன உடனே அங்கேயே ஒருவர் என்னை முழங்கால் படியிட வைத்தார். யார்? பாஸ்டர் கிடையாது, பரிசுத்த ஆவியானவர். முழங்கால் படியிட்டார், முகங்குப்புற கீழே விழுந்துட்டார், பவுல் விழுந்த மாதிரி. ஒரே அழுகை. எல்லா பாவம், அவன் செய்த பாவம் எல்லாம் கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிற்கிறார். கடைசியில் ஆராதனைலாம் முடிஞ்சிருச்சு, எல்லோரும் போயிட்டாங்க. ஆனால் அவன் அப்படியே கிடக்கிறான். பாஸ்டர் வர்றார், யார் பண்ணி? உங்களை கொலை செய்ய வந்த அந்த நல்ல மனுஷன் நான் தான். நல்லது, வா உக்காரு, உன்னை தான் தேடிட்டு இருந்தேன். சாப்பாடு சாப்பிடு, தண்ணியை குடி. 1 வாரத்துக்கு நீ இங்கே தான் கிடக்கணும், வீட்டுக்கு போகக்கூடாது. 1 வாரம் அவனுக்காக ஜபம், டெய்லியும் சர்ச்சில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜபம் செய்து அவனுடைய வாழ்க்கை மாறினது. அடுத்து சொன்னார், இப்போ என்ன சொல்கிறாரு கர்த்தர் வாங்கிட்ட? எந்த கையால் பைபிளை கிழிச்சனோ, எந்த கையால் அருவாளையும் கட்டையை எடுத்து
பாஸ்டர்களை அடிக்க போகிறனோ அதே கையால் இந்த வேத புஸ்தகத்தை வாங்கி ஊராக போய் எல்லா பாஸ்டர்மார்களுக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், கொடுக்க போகிறேன். ஈரோட்டுக்கு வந்தார், பாஸ்டர்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நானும் போனால் பிரஃப் பாரிஸாலில் முன்னாடி ஸ்டேஜில் பார்த்தீங்க ஒரு 1500 2000 பைபிள் வரிசையாக குமிச்சு வச்சுருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 5 பைபிள் ஃப்ரீ. பாஸ்டர்மாரெல்லாம் இருக்கும், நீங்கள் வாங்கிட்டு போய் புதுசாக வர அவங்க விசுவாசிகள்கிட்ட கொடுங்க. இதுதான் என் ஊழியம். ஏன்னா இதே கைகள் இந்த வேதாகமத்தை கிழித்தது, இதே கைகளால் இப்போ இந்த வேதாகமம் சுமக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இது உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவினால தான் நடத்த முடியும், செயல்படுத்த முடியும். அவர் உயிர் தெழாவிட்டால் விசுவாசம் என்பது வேஸ்ட்டு, ரட்சிப்பு என்பது வேஸ்ட்டு, நம்மளுடைய பிரசங்கம் வேஸ்ட்டு, நம்மளுடைய ஜபம் வேஸ்ட்டு, இன்னும் நாம் பாவத்திலே இருப்போம். நிறைய பேர் பாருங்க ட்ரக் அடிக்ட்டு. நம்ம அந்த WWEன்னு ஒன்று WWFன்னு எல்லாம் சண்டை போட்டிருப்பாங்க தெரியுமா. நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்ப்பேன். பார்த்தா அது நான் உண்மையாலுமே அடிச்சுக்கிறாங்கன்னு நினச்சேன். அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சு வந்தது அது எல்லாமே ஆக்டிங். ஆமாம், பார்க்கும்போது நான் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம், டமால் டுமால் தூக்கி போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. அதில் ஒரு ஆள் கண்ணெல்லாம் சொருகி போன மாதிரி சுடுகாட்டிலேருந்து எந்திரிச்சு வர மாதிரி வருவான். எப்படி கண்ணெல்லாம் சொருகி போன மாதிரி சுடுகாட்டிலேருந்து எந்திரிச்சு வர மாதிரி வருவான். சண்டை போட்டு போயிடுவான். ஒரு நாள் அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான் அப்படிங்கிற செய்தி வந்துச்சு. நான் யோசித்தேன், இவெல்லாம் எப்படா ரட்சிக்கப்படுறான், இவெல்லாம் எப்படி ரட்சிக்கப்படுறான். பார்த்தா பார்க்குறதுக்கே கொடூரமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் எலும்பு கூடு, எப்போ பார்த்தாலும் மந்திரவாதி அப்படிங்கிற மாதிரி தான் தன்னை அடையாளப்படுத்திக்குவான். சாத்தானுடைய தூதன், சாத்தானுக்கு வேலை செய்கிறவன் அப்படிங்கிற மாதிரி தான் அடையாளப்படுத்துவான். ஆனால் ஒரு ஃபோட்டோ கிளியராக பார்த்தீங்கன்னா அவன் போய் உட்காந்து ஞானஸ்தானம் எடுக்கிற ஒரு ஃபோட்டோ கிளியராக யாரோ எடுத்து என்ன பண்ணிக்கிறாங்க, இவர் ரட்சிக்கப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பகிரப்பட்டது. ஆச்சரியமாக இருந்தது. இது ஏன்னு கேட்டால் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கொடுமையான பாவியாக இருந்தாலும் சரி, அவனுடைய உள்ளத்தை உடைத்து அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்த அவரால் முடியும். அல்லேலூயா, அவரால் முடியும். பல பேருடைய சாட்சி, ட்ரக் அடிக்ட்ஸ் பல ஆண்டுகளாக ஊசியை குத்தி 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 ஒரு பாப் இசை, அந்த இசை அவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் மூஞ்சியே சாத்தா மாதிரி இருக்கும். அவன் மூஞ்சியே எப்படி இருக்கும், சாத்தா மாதிரி. அவன் இசைக்கிறதுக்கு முன்பதாக ஒரு கோழி எடுத்து அப்படியே கடிப்பான் எல்லாரும் முன்னாடி பச்சையாக. அதை அப்படியே என்ன பண்ணுவாங்க, லைவ் பண்ணுவாங்க, காட்டுவாங்க. அவ்வளோ வெறி பிடிச்ச அவ்வளவு. ஏன்னா அப்போ தான் அவனுக்கு அந்த சாத்தானுடைய இசை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல போதைகளை பயன்படுத்தி குத்தி 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 கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இறுகி மூஞ்செல்லாம் தொங்கி போய் ரொம்ப மோசமான ஃபுல்லாக கொக்கைன்னு கிடக்கிற ஒரு மனுஷன் திடீர்னு எழும்பி சொல்கிறான், இயேசு கிறிஸ்து என்னை சந்தித்தார். நீங்கள் அலேலியா சொல்கிறீங்க, அவனுங்கெல்லாம் சிரிச்சானுங்க. யாரெல்லாம் சிரிச்சா? அவனுடைய சொந்த கூட்டமே அவனை பார்த்து சிரித்தது. நான் சொல்லிட்டான், இனிமேல் நான் இந்த இசையை இசைக்க மாட்டேன், இதில் நான் வெளியேறேன். ஆனால் அவனுடைய சாத்தான் மியூசிக் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, அதை கொண்டாடுற ஆட்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. ஆனால் அவன் சொல்லிட்டான் மைக்கை வாங்கி, நான் இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்டேன், இயேசு கிறிஸ்துவால் தொடப்பட்டிருக்கிறேன், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன். இனிமேல் இந்த சாத்தானுடைய இசை எனக்கு வேண்டாம். முகம் அப்படியே மாறிடுச்சு, அவ்வளோ பிரகாசமாயிடுச்சு. இப்போ குத்துன பச்சையெல்லாம் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கும். அந்த குத்துன பச்சையோடையே மைக் எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். இது யாருடைய வல்லமை? யாருடைய வல்லமை சொல்லுங்க? செத்து போன ஆளுடைய வல்லமை இல்லை, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை. அதே எலும்பு கூடு பச்சை அப்படியே இருக்குது, அதே வளர்த்துற முடியும் அப்படியே இருக்குது. ஆனால் இயேசு என்னை தொட்டார், இயேசு என்னை மாற்றினார். அல்லேலூயா.
நம்முடைய நம்பிக்கை உயிர்த்தெழுதல், நம்முடைய விசுவாசம் உயிர்த்தெழுதல், நம்மளுடைய மீட்பு உயிர்த்தெழுதலிருந்து வருகிறது. ரட்சிப்பு இல்லை, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் ரட்சிப்பு இல்லை. அடுத்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பாதாளத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்ப வேண்டும். நம்ம எல்லாரும் we are destined for hell. நாம் அதுக்காக நியமிக்கப்பட்டவங்க, நரகத்துக்காக நியமிக்கப்பட்டவங்க. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நீங்கள் பிறக்கும் போதே நரகத்தை நோக்கி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிறக்கிறீங்க. எல்லாரும் நரகத்துக்கு போக வேண்டியவங்க தான். என்னையும் சேர்த்து சொல்கிறேன், உங்களையும் சேர்த்து சொல்கிறேன், நம்ம பிள்ளைகளையும் சேர்த்து சொல்கிறேன். பிசாசு எல்லாருக்கும் ஒரு டிக்கெட்டை கையில் கொடுத்துட்டான். நீங்கள் டேட் ஆஃப் பர்த் போடுறப்பவே டேட் ஆஃப் டெத்தும் உங்களுக்கு வந்துருச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். இப்போ கேட்குறேன், 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் கையை உயர்த்துங்க. இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு உங்களுக்கு? 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கையை உயர்த்துங்க. இருக்கிறாங்கப்பா நம்ம சர்ச்சில். ஸ்தோத்திர ஆண்டவரே, அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தருடைய பலத்தினால் 10 கிறிஸ்மஸ், அதில் ஒரு கிறிஸ்மஸ் வரப்போகிறது. அப்படியே நீங்கள் கழிச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பலன் கொடுத்தாருன்னா ஒரு 5 கிறிஸ்மஸ் எக்ஸ்ட்ரா, டோட்டலாக 15 கிறிஸ்மஸ். நீங்கள் 85 போயிடுவீங்க. அதுலேருந்து ஒன்றா கழிச்சிட்டே வாங்க. 15 சட்டை 15 பேண்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கை. நல்ல நல்ல பாஸ்டர் இப்படிலாம் பேசுகிறாரு, உண்மையை தான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் நீங்களும் நினச்சாலோ ட்ரெஸ்ஸு வாங்கி போட முடியாது. ஒரு விசுவாசி என்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் அப்பா இப்போ தான்ப்பா வாலிபர் மாதிரி ட்ரெஸ்ஸாக போட்டு மின்னிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாரு. அவருக்கு எவன் ஸ்டேட்டஸ் போட சொல்லி கொடுத்தான்னு தெரில. அதை போடுறதுலேருந்து இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, மின்னிட்டே இருக்கிறாராம் வாரம் வாரம். நான் சொன்னேன், என்ன தான் மின்னாலும் ஒரு நாள் அவ்வளோதான். எத்தனை நாள் கத்தரி வச்சுருக்காரோ அத்தனை நாள் தான். 60 தாண்டிட்டா 20 கிறிஸ்மஸ் உங்களுக்கு. அல்லேலூயா. 20 சட்டை 20 பேண்ட். உங்கள் பீரோவில் அவ்வளோ இடம் சூப்பராக இருக்கும், போய் பாருங்கள். 20 சட்டைக்கு மேலேயே இருக்கும். இப்போ ஒரு 10 சட்டை வச்சுருந்தீங்கன்னா 10 மட்டும் வாங்கிக்கோங்க, மீதி 10 அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்களாக விருப்பப்பட்டாலும் பள்ளினாலும் உங்களை குழியில் கொண்டு போய் தள்ளின பிறகு எல்லாத்தையும் கொண்டாந்து அதே குழியில் தான் போட்டு போக போகிறானுங்க. ஸ்தோத்திரம். தங்க நகை வச்சுருக்கிறவங்களாம் கையை உயர்த்துங்க பாப்போம். ஸ்தோத்திரம். இப்போ தான் நகை விலை குறைஞ்சிக்கிட்டே வருது பாஸ்டர், பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு அம்மாவுக்கு 70 வயசு ஆக போகுது, ஆனால் இன்னும் நகையில் எங்கே வச்சுருக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்குது. பசங்களாம் என்ன பண்ணுறானுங்க, எப்படியா பாஸ்டர் மூலமாவது பிடுங்கலாமான்னு சொல்லி. நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேளுங்க. நீங்கள் ஏன்டா உங்களுக்கே அது டிமிக் கொடுக்குது, எனக்கா அது சொல்ல போகுது. ஒவ்வொரு முறையும் ஜெபம் பண்ணதுக்கப்புறம் நாத்துமாவே கத்திரை சொத்து 100 ரூபா காசு கொடுத்து அனுப்பிவிட்றேன். என்ன மீதியெல்லாம் எங்கே இருக்கும், அப்படியே எங்கே இருக்குன்னே தெரில. ஒவ்வொருத்தனா பார்க்குறானுங்க. கவர்மெண்ட் ஜாப்பு வேறு, சம்பளம் வந்துச்சு, பென்ஷன் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, எதுவுமே எங்களுக்கு தெரியாது பாஸ்டர். எல்லாமே எங்கே இருக்குன்னே தெரில. இதில் வேற ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணியிருக்கிறான், அவன் விருப்ப பிரகாரம் கல்யாணம் பண்ணிட்டான் பிடிச்ச பிள்ளைகளை. இதெல்லாம் பண்ணியிருக்குது, நீ உன் விருப்ப பிரகாரம் கல்யாணம் பண்ணிடல, போ, உனக்கு நகை கிடையாது, உனக்கும் நகை கிடையாது, உனக்கும் நகை கிடையாது, யாருக்கும் நகை கிடையாது, போங்களா. இப்போ எல்லாருக்கும் கேள்வி என்ன, இவ்வளோ நாள் சம்பாதிச்சதெல்லாம் எங்கே இருக்குது? ஒரு நாள் தங்கம் வந்து தாறு மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரோடு போடுறாங்களே தாறு, அந்த நிலைமைக்கு போயிடுச்சுன்னா, மதிப்பே எல்லாம் போயிடுச்சுன்னா, அப்போ தெரியும் இதுக்காடா இவ்வளோ சண்டை போட்டோம், இவளுக்கா இவ்வளோ அடிச்சுக்கிட்டோம். ஒரு ஆள் கடைசி கல்யாணம் வரைக்கும் போயிட்டாரு. ஆனால் செட்டில்மெண்ட் சரியா இல்லைன்னு சொன்னவொடனே என்ன பண்ணிட்டாரு, டமால்னு மாறிட்டாரு.
என்னங்க பிரதர் கடைசி வரைக்கும் வந்தீங்க? ஆடா போங்க பாஸ்டர், இத்தனை பவுன் சொல்லிட்டு 2-3 பவுன் என்ன பண்ணுறானுங்க, குறைக்கிறானுங்க. இப்போவே குறைச்சானுங்கன்னா நாளைக்கு என்ன பண்ணுவானுங்க, கஞ்சி கூட ஊற்ற மாட்டானுங்க அப்படின்னு கழட்டி விட்டார். இப்படியெல்லாம் நடக்குது. அப்போது தங்கம், வைரம் வச்சுருக்கிறீங்களா? யாராவது கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். யார்கிட்டையும் இல்லையா? ஒரு அம்மா தூக்குது, யாருன்னு சொல்ல மாட்டேன். ஸ்தோத்திரம். இதெல்லாம் நாம் என்ன பண்ண முடியாது, உயிர்த்தெழுதலில் கொண்டு போக முடியாது. ஆனால் இதெல்லாம் கர்த்தர் இப்போ கொடுத்துருக்காரு. வச்சுருக்கிற வரைக்கும் வச்சுக்கலாம். 15 வருஷம்னா 15 வருஷம், 20 வருஷம்னா 20 வருஷம். என்ன மாதிரி கொஞ்சம் இளமையானவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஆனால் அப்பயும் சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் கையில் தான் இருக்குது. ஆனால் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உயிர்த்தெழுதலை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? நிறைய பேருக்கு மறிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை. இன்னும் பல வருஷம் உயிர் வாழ்கிற மாதிரி. அதுலேயும் ஒரு சிலர் மேலே போயிட்டு நிறைய அழகு சாதன பொருட்கள், ஏதோ இந்த ஜூஸை குடித்தா நமக்கு வயசே வராது, இந்த பவுடரை சாப்பிட்டா நம்ம வயசு என்ன பண்ணாது, ஏறாது, இளமையாகவே இருப்போம், அப்படி இருப்போம், இப்படி இருப்போம். நீ என்ன குடித்தாலும் சரி, என்ன பவுடர் வாங்கினாலும் சரி, என்ன டானிக் இருந்தாலும் சரி, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் நீ மண்ணுக்கே திரும்பி தான் ஆக வேண்டும். எத்தனை நாள் கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்க போகிற? மறிக்க தான் போகிற. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், அநேகர் உயிர்த்தெழுதலை சந்திக்க ஆயத்தம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற வசனம், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப என்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினாரோ அன்றைக்கே பாதாளத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ விசுவாசிகள் மரணத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்தவ ஃபியூனரலில் மட்டும்தான் யாரும் அழவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. மற்ற எல்லாரும் அழுவாங்க, நம்ம அழ வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்கு அழுகிறோம்? பவுலே சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் மற்றவர்கள் துக்கித்து அழுகிறது போல நீங்கள் அழாமல் ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுங்க சொல்லுங்களேன், ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் சொல்லுங்கள். என்ன ஆறுதல் சொல்லுங்கள்? மரணத்தை நாம் ஜெயித்து விட்டோம் என்ற ஆறுதலை சொல்லுங்கள். எப்படி பாஸ்டர், நீ பாதாளத்துக்கு போக வேண்டாம், இயேசு கிறிஸ்து என்றைக்கு உயிர்த்தெழுந்தாரோ அன்றைக்கே பாதாளம் கிறிஸ்தவர்களுக்கு மூடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் பாதாளத்திலிருந்து கர்த்தர் அங்கே மேலே கூட்டிகிட்டு போயிட்டாரு உங்களை. இப்போ இங்கே கண்ணை மூடுனா அங்கே போய் கண்ணை திறக்க போகிறோம். அல்லேலூயா. இப்போ இதுதான் பாதாளம் நமக்கு. எது பாதாளம்? இந்த உலகம் தான் பாதாளம். ஏன்னா யார் நம்மளை கவுத்துவான்னு சொல்ல முடியாது, யார் நம்மளை தூக்கி எறிவான்னு சொல்ல முடியாது, யார் நம்ம கூட வருவான், யார் நம்ம கூட வரமாட்டான்னு சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இந்த உலகத்தை காட்டிலும் என்னுடைய உயிர்த்தெழுதல் உனக்கு நித்திய வாழ்வை உன் வாழ்க்கையில பெற்று கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம், பல இடத்துல தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசினார் இயேசு கிறிஸ்து. தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசும்போதெல்லாம் உயிர்த்தெழுதலை பற்றி பேசியிருப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ உயிர் தெழுந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் போய் பிரவேசிக்க முடியும். நீ உயிர் தெளாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. அப்போ உயிர் தெழுதல் என்பது எவ்வளோ முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும். அப்போ நம்முடைய சரீரம் எப்பேற்பட்ட சரீரம்? சுகரு, ப்ரெஷரு எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். கண் பார்வை குறைஞ்சி போடுறது, நடக்க முடியாமல் போகிறது, அப்படியே ரோபோட் மாதிரியே இருக்க முடியுமா? நம்ம எண்ணெயை ஊற்றி நம்மளை தொடச்சி ஓட வைக்க முடியுமா? இல்லை. அழிவுள்ள சரீரம். ஆனால் அழிவுள்ள சரீரத்தை நீ பார்க்காதே, அழியாமையை நீ பார். சாவுக்கேதுவாகிய இந்த சரீரம் சாவாமையை தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது எப்போ நடக்கும்னு ஆவலாக காத்திருக்கிறாங்களா? நீங்களாம் காத்திருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. காத்திருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. சாவாமை எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது? இம்மார்டல் பாடி. இம்மார்டல் பாடின்னு சொன்னால் சாகவே சாக மாட்டோம். ஆச்சரியமாக இருக்கும். இங்கே நடக்காதவெல்லாம் அங்கே நடப்பான்.
இங்கே வாய் பேச முடியாதவங்க அவங்க பேசுவாங்க. இங்கே சரீரத்தில் குறைபாடுகளோடு பிறந்தவங்கெல்லாம் அந்த குறைபாடுகள் அங்கே இருக்காது, பர்ஃபெக்டாக இருப்பாங்க. கணவன் மனைவி சந்திக்க கொள்ள வாய்ப்பை கர்த்தர் கொடுக்குறாராம். நிறைய பேர் சொல்கிறான், பாஸ்டர் இங்கேயே உபத்திரவம் தாங்க முடியல, இதில் வேறு அங்கே வேறையா. ஆனால் அங்கே கணவன் மனைவியாக இருக்க மாட்டாங்க, அவங்க தான் கணவன் தெரியும், அவங்க தான் மனைவி தெரியும். ஆச்சரியமாக இருக்குது, எப்படி தான் கர்த்தர் இப்படியெல்லாம் வைத்திருக்கிறாருன்னு சொல்லி தெரியல. பிள்ளைகளை பார்க்க முடியும், தாத்தா பாட்டியை பார்க்க முடியும், எல்லாரையும் பார்க்க முடியும், கணவனை பார்க்க முடியும், மனைவியை பார்க்க முடியும், நண்பரை பார்க்க முடியும். ஆனால் குடும்பம் என்பது அங்கு இல்லை. அப்போ கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு, எப்படி நியமித்திருக்கிறாரு, என்ன மாற்றத்தை கொடுத்துருக்கிறாரு, இது எல்லாம் நீங்கள் சாவாமையும் அழியாமையும் பெற்றுக்கொள்ளும் போது தான் அந்த கண்கள் உங்களுக்கு திறக்கப்படும். இப்போ அந்த கண்களால் பார்க்க முடியாது. இடத்துல பவுல் சொல்கிறார், அப்படியே கொஞ்சமாக தெரியுது, கண்ணாடியில் தெரிகிற மாதிரி தெரியுது. ஆனால் முழுசாக தெரியணும்னு சொன்னால் இந்த கண் சாவாமையினுடைய கண்களாய் மாற வேண்டும், அழியாமையின் கண்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பார்க்கும்போது கர்த்தர் இந்த உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வச்சிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கர்த்தர் நம்ம உயிர்த்தெழுந்த பிறகுதான் நம்முடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். சதா காலமும் அவரோடு இருக்க போகிறோம். என்ன செய்ய போகிறோம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இப்போ தெரியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. வெளிப்படுத்தல் 20:11 பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். சமுத்திரமும் தண்ணீருள்ள மரித்தோரை ஒப்புவித்து மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2வது மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களை காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். அல்லேலூயா. என்ன சார் நடக்குது இங்க? எல்லாம் மரித்து போனவர்கள் எல்லாரும் கிறிஸ்து எப்படி உயிரோடு எழுந்தாரோ அதே போல நியாயம் விசாரிக்கும்படி கர்த்தர் எல்லாரையும் உயிரோடு எழுப்புகிறார். மரித்தவன் எத்தனை ஜெனரேஷனாக இருந்தாலும் சரி, முன்னாடியாக இருக்கட்டும் பின்னாடியாக இருக்கட்டும் இனி ஃபியூச்சராக இருக்கட்டும், யாரெல்லாம் மரித்தார்களோ அவர்கள் எல்லாரும் மறுபடியும் உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள். கிறிஸ்துவை விசுவாசிக்காதவனோ அக்னியின் கடலிலே அவன் சதா காலமும் பாதாளத்திலே பிசாசுகளோட தங்கும்படி கர்த்தர் அவனை தள்ளி விடுகிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சா நித்திய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சா அவரோடு இருக்கிற வாய்ப்பு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சா சதா காலமும் ஆண்டவரோடு அவருடைய ராஜ்யத்தில் அவரோடு நித்தியமாய் சதா காலமும் வாழுகிற பாக்கியத்தை பெற்ற ஜனமாய் இருப்பார்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் பாவத்திலே மரிப்பார்கள் என்று சொன்னால் அக்கினி கடலிலே அவன் தள்ளப்படுவான்.
அப்போது ஒருத்தனுக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ, எப்படி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினாரோ அதே போல் எல்லாரும் எழுப்பப்படுவான். ஆனால் வித்தியாசம் என்ன? கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கோ நித்திய ஜீவன், கிறிஸ்துவை விசுவாசியாமல் மரிக்கிறவனோ அவனுக்கு அக்கினி கடல். இப்போ கர்த்தர் இன்றைக்கு சொன்ன காரியம் என்ன? எதுக்காக அவர் உயிர் தெழுந்தார்? எல்லாரும் அக்கினி கடலுக்கு போகிறதுக்காக இல்லை. யோவான் 3:16 சொல்லுது, ஒருவரும் கெட்டு போகாமல், ஒரு ஆத்மா கூட கெட்டு போவது ஆண்டவருடைய சித்தம் திட்டம் அல்ல. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வரணும்னு நினைத்தால் இன்றைக்கு வந்து விடுவார். உலகத்தில் எல்லா அடையாளங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் தாமதிக்கிறார்? இன்னும் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு வரீங்க, ஒரு ஆத்மாவாவது கூட்டிகிட்டு வரீங்களா சர்ச்சுக்கு? இந்த உயிர் தெழுந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, எல்லாரையும் பார்த்து கேட்குறாரு, ஒரு ஆத்மாவாவது நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்களா சபைக்கு? ஒரு பாஸ்டர் சொன்னார், 4 பேரை செட் பண்ணி வச்சுருப்பாராம் கதவு பக்கத்தில். வரும்போதெல்லாம் ஒரு நோட்டு வச்சு பார்ப்பாராம், எந்த ஆத்மா யாராக கூட்டிகிட்டு வருதுன்னு. அந்த மாதிரி செட் பண்ணால் தான் காரியம் நடக்கும்னு நினைக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நம்மளே கொண்டாடிட்டு இருந்தால் பத்தாது, இந்த அழியாமை சாவாமை இதை நாம பெற்றுக்கொண்டால் பத்தாது, இந்த பாதாளத்துக்கு போகிற ஒரு ஆத்மா அங்கிருந்து பாதாளத்திலிருந்து எடுத்து இந்த நித்திய ஜீவனில் சேர்க்கப்படணும் என்பதற்காக இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிறார், நீ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாய், அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உன் மத்தியிலே கிரியை செய்கிறது, உனக்கு ரட்சிப்பை பெற்று கொடுத்திருக்கிறது, உனக்கு நித்திய ஜீவனை பெற்று கொடுத்திருக்கிறது, எல்லாம் செய்திருக்கிறது. ஆனால் நீ எத்தனை பேரை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள நடத்தியிருக்கிற? அன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு இருக்கிறார். அவர் மாறவே இல்லை. அன்றைக்கு நடந்த அற்புதம் இன்றைக்கு நடக்கிறது. அடுத்து பாருங்க, இன்னொரு குரூப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, இந்த அற்புதத்தெல்லாம் விசுவாசிக்கிறதே கிடையாது. அற்புதம்லாம் அப்பயே முடிஞ்சு போச்சுங்க. எப்போ? சீசனுடைய காலத்தில். ஏன் அவர் மாறிட்டாரா? இயேசு கிறிஸ்து மாறிட்டாரா? அவருடைய உயிர்த்தெழுதல் மாறிடுச்சா? அவருடைய வல்லமைகள் மாறிவிட்டதா? பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறதா? எல்லாமே இருக்கும்போது அன்றைக்கு நடந்த அற்புதம் இன்றைக்கு நடக்கக்கூடாது என்பதற்கு சொல்வதற்கு நீ யாரு? விசுவாசிக்காதவருடைய வாழ்க்கையில் நடக்காது, விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்குது. இட்ஸ் அ மிராக்கிள். நம்ம சொல்லினாலும் சுற்றி இருக்கிறவன் பார்த்து சொல்லுவான், இது அற்புதங்க. ஒரு வாலிப பையன் காரில் போயிட்டு இருக்கும்போது கார் அப்படியே டமால் டுமில்னு அப்படியே 2-3 பல்ட்டி அடித்து இந்த சென்னை ஹைவேல அப்படியே தூக்கி எறிஞ்சிருச்சு அந்த கார். அப்பளமா அப்படியே நொறுங்கி போயிடுச்சு. பார்த்த ஓடி வந்தவன்லாம் ஸ்பாட் அவுட்டுன்ட்டு வந்தான். 2 பேர் உயிரோடு இருக்கிறாங்க. உடனே தூக்கிட்டு போகிறாங்க ஆம்புலன்ஸில் வச்சு. போய் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்குறாங்க, ஃபஸ்ட் எய்டு பண்ணுங்க. அங்கேயும் இங்கேயும் ஸ்க்ராச்சஸ், ரத்தம் வருது, ஒட்டை வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல் ஸ்கேன். போலீஸ் வராரு, வந்து பார்க்குறாரு, எப்படா உயிரோடு இருக்கிற? போலீஸ் என்ன கேட்குறாரு? எப்படி அடிபட்டுச்சு, எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அதெல்லாம் கேட்கல, எப்படி நீ உயிரோடு இருக்கிற பார்க்குறாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க, ஒன்றுமே இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது. எப்படிப்பா உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு? அந்த ஃபோட்டோவை காட்டு. ஃபோட்டோவை காட்டுறேன். ஃபோட்டோவுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னு சொன்னால் தாயார் ஒரு ஜெபிக்கிற தாயார். அதில் எப்படி பாருங்க, உங்களுடைய ஜெபத்தினால உங்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்படுகிறதுன்னு பாருங்கள். அதே வாலிப பையன் என்கிட்ட வந்தான், சும்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னான், எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் சும்மா ஆக்சிடெண்ட்டை பார்த்து சொல்கிறேன், என்னடா ஆக்சிடென்ட் ஆச்சு உனக்கு? அப்போ அவன் சொல்கிறத பார்த்துட்டு வண்டி ஒரு 2-3 பல்ட்டி அடிச்சுதுன்னு சொன்னான். அந்த ஃபோட்டோவை காட்டுன்னு அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்த்தா அந்த காரு ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லை. இன்றைக்கி அது குப்பை. அந்த காரு இன்றைக்கி அது குப்பை. அதை ரிப்பேர் பண்ண வாய்ப்பே இல்லை. ஆனால் அதுக்குள்ளே இருந்த 2 பேர் எப்படியோ பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லாரும் பார்த்து கேட்குறாங்க, நீ எப்படி உயிரோடு இருக்கிற? நீ எப்படி உயிரோடு இருக்கிற? ஏன்னு சொன்னால் அன்றைக்கு அற்புதம் செய்த அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில்
அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. திடீர்னு பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அந்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து சொல்றார், இதை பார்த்து நீ கலங்க வேண்டாம். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. எப்படியானாலும் சாத்தா அவன் வாழ்க்கையில் மரித்து போனவன் தான், அவன் செத்து போனவன் தான். அவனுடைய வல்லமை அன்றைக்கே முடிஞ்சு போட்டுச்சு. அவனுடைய அதிகாரத்தை நான் உயிர் தெழுத போதே என்ன பண்ணிட்டேன், ஒன்றுமில்லாமல் செய்து விட்டேன். இப்போ கிறிஸ்துவுக்கு தான் அதிகாரம், அவருக்கு தான் வல்லமை, அவருக்கு தான் மீட்பு, அவருக்கு தான் ரட்சிப்பு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் எதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒருவேளை ஒருவன் கிறிஸ்துவை அறியாமல் மரித்து போகிறான்னு சொன்னான், அக்கினி கடலிலே அவன் தள்ளப்படுகிறான். அப்போது நமக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ, எல்லாரும் ஒரு நாள் உயிரோடு எழுப்பப்படுவோம். இன்னொரு சொன்னப்பட்ட காரியம் பாருங்க, அவனவன் தன்னுடைய செய்கைக்கு தக்கபடி அங்கே கணக்கு கொடுக்கப்பட வேண்டும். உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லும்போது நியாய தீர்ப்பை பற்றியும் சொல்லணும். ஏன்னா ஏன் உயிரோடு எழுப்பப்படுகிறாங்க? எல்லாரும் நியாயம் விசாரிக்க தான் உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள். அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோம், இந்த பூமியில் எப்படி வாழுகிறோம். கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் ரட்சிப்பை பெற்ற பிறகு ரட்சிக்கப்பட்டவர்களைப் போல் வாழுங்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்துக்கு ஒன்று போகாமல். கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்தது எதற்காக? பரிசுத்தமாய் வாழ்வதற்காக கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்தத்திலே நிலைத்திருங்கள் கர்த்தர் சொல்றார். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு அநேக சபைகளிலே பரிசுத்தத்தை பற்றி பிரசங்கம் செய்வது கூட இல்லை. நம்ம எல்லாரும் பாவி, நம்ம எல்லாரும் பாவி. எதுக்கு நம்ம எல்லாரும் பாவி? ரட்சிக்கப்படுறதுக்கு தான் நம்ம எல்லாரும் பாவியாக இருந்தோம். இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகும் நாம் எல்லாரும் பாவி, நம்ம எல்லாரும் பாவின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதான் இயேசு கிறிஸ்து நமக்கு ரட்சிப்பை பெற்று கொடுத்துட்டார். ரட்சிப்பை பெற்ற பிறகு இப்பொழுது பரிசுத்தராய் ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. யாரும் செய்யாத பாவத்தையா நான் செஞ்சுட்டேன் பாஸ்டர், இல்லை சரீரம் வீக்கு பாஸ்டர், அதனால் அப்பப்போ உழுந்துடுறேன். ஒரு முறை உழுந்தா பரவாயில்ல, நீ டெய்லி உழுதுட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேர் இன்னைக்கு விரும்பிய பாவத்தை செய்கிறார்கள். சபையில் இருக்கிற விசுவாசிகள் இங்கே வந்து கம்யூனியன் எடுத்துட்டு அங்கே போய் அதே கைகளிலே துணிகரமாய் பாவம் செய்கிற விசுவாசிகளை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அவருடைய விசுவாசம், அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. இல்லைன்னு சொன்னால் இந்த புஸ்தகத்திலிருந்து, ஜீவ புஸ்தகத்திலிருந்து உங்கள் பெயர் நீக்கப்படும். இன்னைக்கு ஓட்டு லிஸ்ட்டில் உங்கள் பேர் நீக்கிறாங்களோ இல்லையோ, அன்னைக்கு அங்கே போய் நீக்கிடுவான். இங்கேயாவது போய் ஏதாவது பேசி பண்ணி என்ன பண்ணிடலாம், பேரை ஓட்டு போகிறதுக்கு சேர்த்திடலாம். அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. ஆண்டவர் கையில் தான் இருக்குது. அவர் ஏன் உயிர் தெழுந்தார்னு சொன்னால், ஒரு நாள் உங்களை நியாயம் விசாரிப்பதற்காகவும். அல்லேலூயா. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நீங்கள் உயிரோடு எழுப்பப்படுவீங்க. உயிரோடு எழுப்பப்பட்ட பிறகு மகா நியாய தீர்ப்பில் கொண்டு போய் கர்த்தர் உங்களை நிறுத்துவார். அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து மகா நியாயாதிபதியா கர்த்தர் உன்னை பார்த்து கேட்பார், இத்தனை நாள் சர்ச்சுக்கு போனியே, இத்தனை நாள் பைபிள் வாசிச்சியே, இத்தனை நாள் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணியே, எல்லாம் பண்ணியே, என் ராஜ்யத்துக்காக எத்தனை ஆத்மாவை நீ ஆதாயப்படுத்துறன்னு கேட்பார். நான் காணிக்கு பாட்டு பாடினேன், நான் வந்து பிரசங்கம் பண்ணேன், பாஸ்டர் எனக்கு மைக் கொடுத்தாரு, நான் ஜெபம் பண்ணேன், அப்படி பயன்படுத்தினார், இப்படி பயன்படுத்தினார், அபிஷேகத்தை இறக்குனார், எல்லாம் ரைட்டு. எத்தனை பேர் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டான்? எத்தனை பேர் உன் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினான்? எத்தனை பேர் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறான்னு கேட்பார். அங்கே பதில் சொல்ல முடியாமல் தவித்து போய் நிற்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தாளந்து உவமை புதைச்சி வச்சிட்டான் பாருங்க. ஒருத்தன் சொல்கிறதுக்கு டைம் இல்லை, புதைச்சி வச்சிட்டான். அவரை பார்த்து கேட்குறாரு, ஏன்டா இதை கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்துருந்தாலாவது 2% 4% ஏதாவது ஒன்று கிடச்சிருக்குமேடா, ஏன்டா புதைச்சி வச்ச? இன்னைக்கு நிறைய விசுவாசி புதைச்சி வைக்கிற விசுவாசியத்தான் இருக்கிறாங்க.
ஆண்டோடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புறதில்லை, ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணுறதில்ல, இயேசுவை பற்றி சொல்கிறதில்ல. ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் போதும், நம்ம ஜீவித்தா போதும், நம்ம உயிர்த்ததில் கொண்டாடினா போதும், நம்ம வாழ்ந்தால் போதும், இப்படியே தான் உட்காந்துருக்குறோம். ஆனால் கர்த்தர் பார்த்து கேட்குறாரு, ஒரு ஆத்துமாவை நீ ஆதாயப்படுத்தி கொண்டு போகலன்னு சொன்னால் மகா நியாய தீர்ப்பில் போய் நிற்கும்போது நீ என்ன கணக்கு கொடுப்ப ஆண்டவர் முன்னாடி? எப்படி போய் நிற்ப? தைரியமாக எப்படி போய் நிற்ப? அவருடைய முகத்தை எப்படி உன்னால் சந்திக்க முடியும்? எழுப்பி நிற்போம். உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற விசுவாசிகள் நியாய தீர்ப்பில் நிற்கும்போது, ஆண்டவரே இந்த திரளான கூட்டம் நரகத்துக்கு செல்ல வேண்டிய இந்த கூட்டத்தை உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் சேர்த்திருக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் எல்லாரும் அழிந்து போக வேண்டியவர்கள், ஆனால் உம்மை விசுவாசித்து உம்முடைய உயிர்த்தெழுதலை விசுவாசித்து இன்றைக்கு ஜீவனை பெற்றிருக்கிறார்கள். அதை சொல்லணும். அப்பேற்பட்ட ஜனங்களாய் நாம் மாற வேண்டும். உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொன்னால் நம்ம நம்பிக்கை இல்லை, மீட்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை, ஜபம் வேஸ்ட்டு, பைபிள் வாசிப்பு வேஸ்ட்டு, ஊழியம் வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு. ஆனால் உயிர்த்தெழுதலை கொடுத்த பிறகு கர்த்தர் சொல்கிறாரு, மறுபடியும் ஒரு நாள் நாம் எல்லாரும் எழுப்பப்படுவோம். அழிவுள்ளது ஆகிய இது அழியாமையும் சாகாமையும் தரித்து கொள்ளும் போது, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் போது நாம் நியாயம் விசாரிக்கப்படுவோம். கர்த்தர் உன்னை நியாயம் விசாரிப்பார். ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும். அதில் பேர் இல்லாதவர்கள் எல்லாரும் அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள். அன்றைக்கு நம்ம அழுது புலம்பி வருத்தப்படுறதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கு கர்த்தர் ஜீவனையும் பலத்தையும் கொடுத்துருக்கிறாரு, கொஞ்சம் ஆயுசு நாட்களை கொடுத்துருக்கிறாரு. கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஆத்மாவை பாருங்கள், உங்கள் உறவினர்களை பாருங்கள், உங்கள் நண்பர்களை பாருங்கள், ஆலயத்துக்கு அழைத்துட்டு வாங்க, ஏதாவது ஒரு முயற்சி எடுங்க. சும்மா கையை வீசிட்டு வராதிங்க. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஆத்மாவை சந்தித்து கிறிஸ்துவுக்குள் நடத்தவில்லைன்னு சொன்னால் அவர் உயிர் தெழுந்து என்ன பிரயோஜனம்? அவருடைய வல்லமையை பெற்று என்ன பிரயோஜனம்? சும்மா அதையே நம்ம கொண்டாடிட்டு பாட்டு பாடிட்டு உட்கார்ந்துருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. சந்திக்கப்படாத ஒரு ஆத்மா, ரட்சிக்கப்படாத ஒரு ஆத்மா, ஆண்டவரை அறியாத ஒரு ஜனம் அவர் ராஜ்யத்தில் சேர்க்கப்பட வேண்டும். இதுக்காக தான் உயிர் தெழுந்தார். யோவான் 3:16, ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல, எல்லாரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். அவருடைய வருகை தாமதமாகுகிறது. யுத்தத்தின் செய்தியை கேட்பீர்கள், ஆனாலும் முடிவு வராது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் இன்றைக்கு வரைக்கும் காத்து கொண்டு இருக்கிறார். அந்த காரியத்தை செய்வோமாக. நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் கூட நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் உயிர் தெழுந்த இந்த நாளிலே நாங்கள் எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இதே உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இன்றைக்கும் எங்கள் மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. சபையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது, ஊழியங்களில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதே போல ரட்சிக்கப்படாதவர்கள் மத்தியிலும் இந்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை கிரியை செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு ஆத்மாவாவது சந்தித்து ஆலயத்துக்கு அழைத்து வர கர்த்தர் உதவி செய்வீராக, பலப்படுத்துவீராக, உதவி செய்வீராக. சகல துதிக்கெல்லாம் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாவோம். மரணமே பாதாளமே பாதாளமே உச்சயமெங்கே, மரணமே கூரெங்கே, பாதாளமே உச்சயமெங்கே,
சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார். மரண பயத்தினால் வாழும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார். மரண பயத்தினால் வாழும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். சொல்லுமாமே பயமில்லையே பயமில்லையே ஜெயம் எடுத்தார் இயேசு ஜெயம் எடுத்தார். பயமில்லையே பயமில்லையே ஜெயம் எடுத்தார் இயேசு ஜெயம். பயமில்லையே பயமில்லையே ஜெயம் எடுத்தார் இயேசு ஜெயம் எடுத்தார். பயமில்லையே பயமில்லையே ஜெயம் எடுத்தார் இயேசு ஜெயம் எடுத்தார். பயமில்லையே பயமில்லையே ஜெயம் எடுத்தார் இயேசு ஜெயம் எடுத்தார். பயமில்லையே பயமில்லையே ஜெயம் எடுத்தார் இயேசு ஜெயம். மரணமே கூரெங்கே ஜெயமேங்கே. மரணமே கூரெங்கே பாதாளமே ஜெயமேங்கே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா. பயமில்லை பயமில்லை. தேவனாகிய கர்த்தர் மரணத்தை ஜெயித்திருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகமாக